மருதநாயகம் 260 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபர் இன்னைக்கும் பலர் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறது வியப்பான ஒரு விஷயம்தான். ஒரு மாவீரனா, திறமசாலியா, மர்மமான மற்றும் சர்ச்சைக்குரிய ஒரு மனிதராகவும் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுறாரு. 18ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து தன்னோட திறமையினால படிப்படியாக வளர்ந்து கிழக்கிந்திய கம்பெனியுடைய முக்கியமான இராணுவ பதவிக்கு ஒருத்தர் வரணும்னா அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. காலனித்துவ வரலாற்றில் தூசி படிஞ்ச பக்கங்களில் எளிய குடும்பத்தில் இருந்து வந்து போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்று மன்னர்களையும் பேரரசுகளையும் சவால் செஞ்சு சுதந்திர கனவு காண துணிஞ்ச ஒரு எளிய மனிதனோட சொல்லப்படாத கதை தாங்க இது. ராமநாதபுரத்துக்கு அருகே இருக்கிற பனையூர் கிராமத்தில் 1725ஆம் ஆண்டு பிறந்த மருதநாயகம் பிள்ளை ஒரு சாதாரண தமிழ் குடும்பத்திலிருந்து வந்தவர். தொடர்ச்சியான போர், பஞ்சம் மற்றும் அரசியல் குழப்பம் நிறைந்த காலத்தில் வளர்ந்த இளம் மருதநாயகம் உள்ளூர் சாம்ராஜ்யங்களுடைய வீழ்ச்சியையும் பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் போன்ற வெளிநாட்டு சக்திகளுடைய வருகையையும் நேரடியாக பார்த்தவர். இந்த உலகம் வலியவர்களுக்கானதுங்கிறத சின்ன வயசுலேயே ஆழமாக புரிஞ்சுக்கிட்டாரு. வாழ்க்கையை தேடி தன்னோட சொந்த மண்ணை விட்டு வெளியேறி அப்போது பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரிக்கு போனார். ஒரு பரந்த துறைமுக நகரமான பாண்டிச்சேரியில் வாழும்போது அவர் இஸ்லாத்திற்கு மாறினார். யூசுப் கானுங்கிற பெயர் பெற்றார். இதுக்கு காரணம் சமூக முன்னேற்றத்துக்காகணும் அல்லது இராணுவத்தின் மேலே இருந்த ஈர்ப்பு காரணமாகணும் இருவேறு கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒரு இளைஞனாக வளர்ந்திருந்த யூசுப் கான் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோடைய இராணுவத்தில் சேர்ந்தார். அங்கே அவர் ஐரோப்பிய இராணுவ தந்திரங்கள், துப்பாக்கிகள் பயன்பாடு, கோட்டைகள் முற்றுகை மற்றும் போர்க்கால உத்திகளை கற்றுக்கிட்டாரு. தன்னோட திறமை காரணமாக மட்டும் இல்லாமல் கூர்மையான உளவுத்துறை மற்றும் அரசியல் புத்திசாலித்தனம் காரணமாகவும் விரைவாக பதவிகளில் உயர்ந்தார். பிரெஞ்சு படையில் ஒரு சிப்பாயும் ஆனார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.